உங்களோட வீடியோ, அதாவது இறந்த ஆத்மாக்களோட பேச முடியுமா அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சு 2 பேருக்கு நீங்கள் வந்து லைவாக ஏதோ டெமோ மாதிரி காமிச்சிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்காய்க்கு ஒரு நம்ம சித்தர்கள் ஒரு வழிமுறை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தேங்காய் உற்பத்தி ஆனதே வந்து சிவனோட ஒரு நெற்றிக்கண் அப்படிங்கிற மாதிரி தேங்காய்க்கு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்குள்ளே இருக்கிறது கங்கையோட அம்சம்னு சொல்கிறாங்க. கட்டுக்குள்ளே இருக்கீங்களா? கட்டுப்பட்டிருக்கா? கட்டு இருக்கா? கட்டு இருக்கு. சரி, ப்ரூஃப் இருக்கு. ஓகேங்களா? ப்ரூஃப் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை. நிறைய கமெண்ட்ஸ் நானும் படிச்சுட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட சொல்லுமா, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுமா? அப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச நம்மளுக்கு தான் அந்த அனுபவபூர்வமான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா நாங்கள் தேடுறோம், கிடைக்குது. ஓகேங்களா? நீ தேடல. அதில் என்ன மீன் பண்ணாங்கன்னா சயின்ஸ். நாங்கள் இறைவனோட நம்மளோட சித்தர்களோட அனுமதி பெற்று தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறேன். அங்கே நீங்கள் எனக்கு நான் உண்மையான ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து காட்டுங்கன்னு தான் நாங்கள் அனுமதி கேட்டுட்டு வரோம். ஒரு சில பேர் கேட்குறாங்க, நான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் அந்த டவுட்ஸை கேட்குறேன். தேங்காய் மேலே வந்து ஒல்லியாக இருக்கவங்க உட்காந்தா அந்த வெயிட் தாங்காமல் சுற்றுது, குண்டா இருக்கவங்க உட்கார முடியாதுன்றாங்க. குத்த வச்சு உட்கார்றதுக்கு நீ குண்டாகணும் ஒல்லியாகணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே வச்சுட்டு போகிறாங்கன்னா போயிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். நான் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஆள் கிடையாது மேடம். ஹுப்ளி, தார்வாடா. கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் உருட்டுன்னு போட்டிருக்காங்களே. உருட்டானாக்கா உனக்கு அறிவில்லை, நீ உருட்டுங்கிற. நீ வந்து ஜெனூனா பேஷனபிளா நீ மாறிட்டு பிரபஞ்சத்தையும் முன்னோர்களும் ஏன் தூசியா பரப்புற? சரி, அப்ப நான் இப்படி கேட்கிறேன், இப்போ நம்பி போறவங்களை விட நம்பாதவங்களை நம்ப வைக்கிறது தான் மாந்திரிகம், இந்த தாந்திரிகம் எல்லாம். அதுதான் நான் செஞ்சேன், அதுக்கு தான் உருட்டுங்கிறீங்களே. ரீசெண்டாக நாங்கள் உங்களோட வீடியோஸ் பார்த்தோம். நீங்கள் தான் ஹைலைட்டாக போயிட்டு இருக்கீங்க. ஒரு ஃபேமஸான சேட்டலைட் சேனலில் வந்து உங்களோட வீடியோ, அதாவது இறந்த ஆத்மாக்களோட பேச முடியுமா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சு 2 பேருக்கு நீங்கள் வந்து லைவாக ஏதோ டெமோ மாதிரி காமிச்சிங்க. அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஏதோ அந்த இறந்த அவங்க அப்பா வந்து நீங்கள் சுற்றுற மாதிரி காமிச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க இல்லையா? அது எப்படி ஒரு தேங்காய் வச்சு நீங்கள் அவங்க அப்பாவோட கனெக்ட் ஆனீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்காய்க்கு ஒரு நம்ம சித்தர்கள் ஒரு வழிமுறை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தேங்காய் உற்பத்தி ஆனதே வந்து சிவனோட ஒரு நெற்றிக்கண் அப்படிங்கிற மாதிரி தேங்காய்க்கு ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்குள்ளே இருக்கிறது கங்கையோட அம்சம்னு சொல்கிறாங்க. உள்ள எள்நீர் இருக்கு இல்லையா, அது கங்கையோட அம்சம்னு சொல்கிறாங்க. ஓகே, இது நம்மளுக்கு ஓலைச்சுவடிகளில் கிடச்சிருக்கிற விஷயம். ஓகே, எழுதியிருக்காங்க, ப்ரூஃப் இருக்கு. ஓகேங்களா? ப்ரூஃப் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை. தேடுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் கேட்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் கொஷின் பண்ணீங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். புரியுதுங்களா? நிறைய கமெண்ட்ஸ் நானும் படிச்சுட்டேன். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட சொல்லுமா, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுமா? என்கிட்ட தான் சொல்ல, நான் தானே அம்மா. நீங்கள் தானே அம்மா. அப்போது இந்த விஷயம் தெரிஞ்ச நம்மளுக்கு தான் அந்த அனுபவபூர்வமான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா நாங்கள் தேடுறோம், கிடைக்குது. ஓகேங்களா? நீ தேடல. அதில் என்ன மீன் பண்ணாங்கன்னா சயின்ஸ். சரி, சயின்ஸுக்கு காது இருக்குமா? புரியுதுங்களா? நான் கேட்குறது புரியுதா உங்களுக்கு? சயின்ஸுக்கு காது இருக்குமா? நான் லெஃப்ட்டு ரைட்டுன்னு தான் கேட்டேன். புரியுதுங்களா? லெஃப்ட்டு நீங்கள் வேணும்னா லெஃப்ட்டு, வேணான்னா ரைட்டு. ஓகேவா? அப்போது அதுக்குள்ளே எப்படி ஒரு ரொட்டேஷன் ஆகுதுன்னா, தேங்காய் பிரசன்னம் பார்த்தே தண்ணி ஊற்று, பூமிக்குள்ளே தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி ஊற்று கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எங்களோட மூதாதையர்கள் எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிற ஒரு பிரசன்ன முறை. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. நம்ம விரல்களில் வச்சு
தண்ணி சொம்பு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நிப்பாட்டி வச்சு கேட்குற முறை இருக்கு. ஓகேங்களா. நெருப்பு துளிகள் இருக்கு இல்லையா, நெருப்பு துளிகளை நம்ம பூக்களாக மாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சித்தர்கள் விளையாட சித்து வித்துன்னு சொல்லுவாங்க. அது மேஜிக்னு சொல்ல மாட்டாங்க, மேஜிக் கிடையாது. இது உண்மையாவே கிராவிட்டியா நடக்குது அப்படின்னு அங்க ஒரு எப்படி சொல்றது, தேங்காய் வச்ச உடனே பூமிக்குள்ள இருந்து எதனா வந்துருமா, வெளியே வரமா, சுத்துற மாதிரி வராது மேடம். அப்படி கிடையாது. நாங்க அங்க உட்காரும் போதே நாங்க இறைவனோட நம்மளோட சித்தர்களோட அனுமதி பெற்று தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறேன். அங்க நீங்க எனக்கு நான் உண்மையான ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க வந்து காட்டுங்கன்னு தான் நாங்க அனுமதி கேட்டுட்டு வரோம். புரியுதுங்களா. இத்தனை வருஷம் நாங்க அதாவது எல்லா இடத்துக்கும் மனிதர்கள் போய் நுழைய முடியாத இடத்துக்கு கூட நாங்க நுழைஞ்சிட்டு வந்திருக்கோம். ஓகேவா. அப்படி இருக்கும்போது நீ ஃபேக்கனா, உன் உடலுக்குள்ள இருக்கிற ஆன்மாவும் ஃபேக்கு தானே. போ, அது சயின்ஸா தானே இருக்கணும். ஏன் நீ உசுறு வாங்குற, உசுறு இல்லாம ரோபோட்டா இருந்து பாரு. புரியுதுங்களா. ஏன் சாப்பிட்ற, ஏன் ட்ரெஸ் மாத்துற, ஏன் குளிக்காம இரு. என்ன மேடம் இது. சரி, இப்போ அதில் ஒரு சில பேர் கேட்குறாங்க, நான் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் அந்த டவுட்ஸை கேட்குறேன். தேங்காய் மேலே வந்து ஒல்லியாக இருக்கவங்க உட்காந்தா அந்த வெயிட் தாங்காமல் சுற்றுது, குண்டா இருக்கவங்க உட்கார முடியாதுன்றாங்க. குத்த வச்சு உட்கார்றதுக்கு நீ குண்டாகணும் ஒல்லியாகணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதுங்களா. இப்போ நீங்கள் இங்கே நான் காட்டினது தேங்காய் பாயிண்ட்டு. கர்நாடகாவில் ஒரு கோயிலில், இந்து கோயில் அது, சரிங்களா, வெட்ட வெளியில் கோயில்கள் பாறை இருக்கு இல்லைங்களா, பாறையில வந்து அவங்க பிரார்த்தனை வச்சுட்டு உக்காடுறாங்க, ரொட்டேட் ஆகுது. பாறையா? பாறை கற்கள் மேடம். புரியுதுங்களா. அதுல அவங்க வேண்டுதல் 1 வருஷமா 6 மாசமா விண்ணப்ப வச்சுட்டு உக்காடுறாங்க. நடக்கிறதா இருந்தா சுத்தம், நடக்கலன்னா சுத்தாது. ஓ, அதுல அப்படி நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். அவங்க கேட்டுட்டே உக்காடுறாங்க, அம்மா எனக்கு நடக்குது, 1 வருஷத்துக்குள்ள நடக்குது, 6 மாசத்துக்குள்ள நடக்குதுன்னா எனக்கு சுத்தட்டோமா, நான் என் வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறேன் நடந்த பிறகு. அப்படியே வச்சுட்டு போறாங்கன்னா, போயிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். நான் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஆள் கிடையாது மேடம். ஹுப்ளி, தார்வாடா, புரியுதுங்களா, ஷிவமோகா, சிக்மங்களூர் எல்லாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்குதுங்கிற விஷயங்களை ஒரு நாள் விடாம நான் ரிசர்ச் பண்ணி தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா. இந்த அளவுக்கு நாங்க அங்க அத்தனை பேர் என் பேக்ரவுண்ட்ல இருந்தாங்க இல்லையா. இங்க என் இடத்துக்கு வாங்க, 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும், வட்டத்தை போடணும், அது இல்லை. புரியுதுங்களா நான் சொல்றது. இறைவன் என்ன சொல்றானா, நீ என்ன உணர்ந்துக்கிட்டியானா உனக்குள்ள நான் இருக்கேங்கிறான். அது உண்மைதான். அது நம்மளுக்குள்ள வந்து இறைவனோட ஆன்மா தான் இருக்கு. ஓகே. ஆனா இந்த உடல் இந்த பூமியில வளர்த்துறது தேவை. இந்த உடலை வச்சுக்கிட்டு நம்ம இறைவனை பார்க்க முடியாது. மறைமுகமான விஷயங்களை பார்க்க முடியும், செய்ய முடியும். ஓகேவா. அப்போ அவரோட ஆன்மா வந்து இது பூமியில வளர்ந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ஆன்சர் தெரியல. அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் பார்த்தீங்களா. அப்ப அந்த பையன் என்ன நினைச்சிட்டான், எங்க அப்பாவுக்கு பிளாக் மேஜிக் இருக்குன்னு சொன்னாங்க, கட்டில் இருக்காருன்னு சொன்னாங்க, ஆனா அவர் இறந்துட்டாரு. நான் வந்து அங்கேயே கேட்டேன்னா இல்லை, அட் அ டைம்ல என்ன கேட்டேன், உங்க அப்பாவுக்கு பக்கவாதம் வந்துருந்துச்சா. ஓகே. வியாதின்னு சொன்ன உடனே நான் என்ன கேட்டேன், பக்கவாதம் இருந்துச்சா. அப்போ அவங்க பிளாக் மேஜிக்கால தான் இறந்துருக்காரு. ஓகே. அது எப்படி எனக்கு தெரியுமா. சாதாரண ஒரு பர்சன்ஸ்க்கு இதெல்லாம் தெரிய வராது, உணரவும் முடியாது. இது சயின்ஸை விட அப்பாற்பட்டதுன்னு தான் சொல்வேன். சயின்ஸ் வந்து நம்ம மைண்டை வச்சு கண்டுபிடிக்கிறது, இது இறைவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது. அதுகிட்ட நெருங்கணும்னா நீ பல சர்க்கஸ் பண்ணணும். கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் உருட்டுன்னு போட்டிருக்காங்களே. உருட்டுனாக்கா உனக்கு அறிவில்லை, நீ உருட்டுங்கிற. புரியுதுங்களா. இப்போ நான் எஜுகேஷன் சிஸ்டம் இப்போதான் இருக்குன்னு எவன் சொன்னது இப்போதான் இருக்குன்ட்டு. அப்போ அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் படிச்சது பொய்யா, ஓலைச்சுவடி எழுதுனது பொய்யா, கல்வெட்டுல செதுக்கி இருக்கிற எழுத்துக்கள் பொய்யா. அப்போ அவன் படிச்சவன் இல்லையா. என்ன மேடம் இது. புரியுதா இல்லையா. அப்பவே வந்து பெரிய பாறாங்கல்லுங்களை வச்சு வெடிகுண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பவே எப்போ நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா வந்தது எல்லாம் கிடையாது. ஓகே. நீ வந்து ஜெனூனா ஃபேஷனபிளா நீ மாறிட்டு பிரபஞ்சத்தையும் முன்னோர்களும் ஏன் தூசியா பரப்புற. புரியுதா. அப்பவே வந்து அவங்க எல்லாம் வந்து ஒரு விஷயத்த செஞ்சு காட்டியிருக்காங்க, அனுபவபூர்வமாவும் உணர்ந்திருக்காங்க.
அதனால தான் சொல்லியிருக்காங்க, நான் அன்னைக்கு செஞ்சு காட்டினது வந்து என் மூதாதையர்கள் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக எழுதி வச்சிருக்கிற விஷயத்த தான் நான் ஃபாலோ பண்ணி மக்களுக்கு உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம், எது போய் எது இல்லைன்னு. இப்போ எதிராளி யாருன்னு தெரிஞ்சாதானே நீங்க அலர்ட்டா இருப்பீங்க, தெரியலன்னா எப்படி நீங்க? இன்னொருத்தர் ஏன் வந்து வரவே இல்லை? ஒரு பொண்ணு உட்காந்துச்சு, அந்த பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்டு யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா, அந்த பொண்ணு வந்து இது ஃபேக்கு அப்படின்ச்சு. இன்னொரு பையனும் வந்து உட்காந்தான், அந்த பையனும் வந்து இதெல்லாம் வந்து ஃப்ராடு தனம் அப்படின்ட்டு பகிரங்கமாவே பேசினான். இது எப்படி பாக்குறீங்க? அவன் ஃப்ராடு தனானா அவன் உக்காந்ததே தவறா உக்காந்தான், பாத்தீங்க இல்லையா? உனக்கு அந்த எப்படி சொல்றது, எனக்கு நம்பிக்கை இருக்கணும் முதல்ல, புரியுதா? எனக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அங்க செயலாற்றல் செய்ய முடியும். நம்பிக்கை இல்லை, நீ நாஸ்திகவாதியே இல்லைனாக்கா இல்லை, இருக்குன்னா இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், மக்களுக்கே தெளிவா, ஒரு ரூமுக்கு போறேன், இருட்டறையா இருக்கு, அங்கே ஏதோ ஒன்று இருக்கு அப்படி நம்பினேன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. புரியுதுங்களா? அப்போ மனோதைரியம் சார்ந்துதான் எல்லாமே ஃபாலோ ஆகுது. சரி, அப்ப நான் இப்படி கேக்குறேன், இப்போ நம்பி போறவங்களை விட நம்பாதவங்களை நம்ப வைக்கிறது தானே மாந்திரிகம், இந்த தாந்திரிகம் எல்லாம். அதுதான் நான் செஞ்சேன், அதுக்கு தான் உருட்டுங்கிறீங்களே, புரியுதுங்களா? இப்போ உனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா இங்க இறை சக்தி இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு தானே ஆன்மாக்கள் உலாவுது அப்படின்னு காட்டுறதுக்கு தானே பல கோடி மக்கள் பார்க்கறதுக்காக நான் உக்காந்து முயற்சி பண்ணேன். யாராச்சும் இறங்குனாங்களா? இதுல ஒரு விஷயம் இருக்கு, எங்களோட உயிர்களை நாங்க வந்து மதிக்கிறது இல்லை, புரியுதுங்களா? எவனாச்சும் இப்ப எக்ஸாம்பிள், நீங்க உங்க கணவருக்காக உயிர் விடனா விடுவீங்களா? ஐயோ, கஷ்டமான கேள்வியா இருக்கே. இல்ல கேக்குறேன், விடமாட்டீங்க இல்லையா? உங்க உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஆனா நாங்க அப்படி இல்லை. நாங்க ஒரு 4 உயிர் காப்பாற்றப்படோம்னா எங்க உயிர் தியாகம் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், புரியுதுங்களா? எங்க உயிர் போனாலும் நாங்க கவலைப்பட மாட்டோம். ஏன்னா இறைவன் அந்த 4 ஜீவன் காப்பாத்துறதுக்காக தான் என் உசுரை எடுக்கிறானா, அதை நான் ஹாப்பியா எடுத்துக்க போறேன். இந்த தைரியமும் இந்த செல்ஃப்னஸ் எவனுக்கு இல்லையோ அவன்கிட்ட தான் இறை சக்தி அமையும். பல கோடி மக்கள் இருப்பாங்க, பல பேர் செய்வாங்க, ஆனா செல்ஃபா திங்க் பண்ணாதவன், அவனுக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்காதவன் மட்டும்தான் இதுல செயலாற்றல் முடியும். இதுல வந்து நான் செய்யறேன், ஓகே, நான் இது செய்யறேன் அது செய்யறேன், என் இடத்துக்கு வா, அது இல்லை. ஓகே, உண்மையானவன் பப்ளிக்ல வர்றதுக்கு பயப்படுவான். என்னை பப்ளிக் பண்ணது வந்து நான் சேனல் முன்னாடி சொல்றேன் பாருங்க, நான் மறைமுகமாக தான் பல வருஷங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், புரியுதுங்களா? 18 வருஷத்துல நான் பப்ளிக்கா ஓப்பனா வெளியில வந்திருக்கேன்னா, ராஜ் ஆன்மீக வெப் நியூஸ் செந்தில், மினிக்ரி செந்தில் அவர்கள் தான் என்ன புதுக்கோட்டையில் வந்து தேடி, எப்படி என் வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சி தேடி வந்து வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணது, புரியுங்களா? அப்போ நான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, மறைமுகமாக வச்சு நீங்கள் எப்படிம்மா மக்களை வந்து சமாளிக்க போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, உண்மையான ஆட்கள் வெளிப்பட்டால் தானே மக்கள் திருந்துவாங்க, நாங்கள் மக்கள் திருந்த மாட்டாங்க, புரியுதுங்களா நான் சொல்கிறது? இன்னும் ஏமாத்துறவன் ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பான், வாங்குறவன் வாங்கிட்டு தான் இருப்பான். பல பேர் ஏமாந்துட்டு என்கிட்ட வந்தாமா, நான் ஏமாந்துட்டேன், 20,000 கொடுத்தேன், 30,000 கொடுத்தேன். ஏயா ஒரு 20,000 30,000 ரூபாய்க்கு ஒரு டைவர்ஸ் கேஸ் நடக்காம காப்பாற்ற முடியும்னா எவ்வளவு டைவர்ஸ் கேஸ் இல்லாம பண்ணிருப்பேனே. நான் சொல்றது புரியுதாமா உங்களுக்கு? அது இல்லை. ஓகே, ஒரு ஆன்மா, இப்போ அவர் இன்னொரு கொஸ்டின் கேட்காரு, ஆன்மாக்கள் வந்து பல கொடுமைகள் படுத்தி பெண்களை இறக்குறாங்க, அதை ஏன் கண்டுபிடிக்க முடியல, அப்போ ஏன் கோர்ட்டுக்கு போக முடியல? இங்கே நன்மை இருக்குன்னா தீமையும் இருக்கு. நன்மை இருக்குன்னா ஒரு பக்கம் தீமை இருக்கு. நன்மை அதிகமா தீமை அதிகமான்னு பார்த்தா, இப்போ கோர்ட் வாசல்ல போய் நின்றுக்கிட்டே நீங்க லஞ்சம் கொடுக்காம வேலை நடக்குமா அப்படின்னா நடக்குமான்னு பாருங்க. 1% கவர்மெண்ட் ஆபீஸுங்கள லஞ்சம் இல்லாம வேலை நடக்காது. சேலஞ்ச் பண்றேன் நான், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது தீய ஆன்மாக்கள் பெரிதா இல்லை நல்ல ஆன்மாக்கள் பெரிதான்னு பார்த்தா தீய ஆன்மாக்கள் தான் ஃபர்ஸ்ட் அக்செப்டட் ஆகும். ஓகே, அப்போ எங்களை மாதிரி அந்த ஆன்மாக்கள் என்ன செய்வோம், நல்லவன் என்ன பண்றான், அதை யூஸ் பண்ணிட்டா அதுங்க இறந்துருச்சு, அடுத்து அவனோட டார்கெட் என்ன இருக்கும், இவன் செத்துட்டு நம்மளை பழி வாங்குவா. அப்போ நம்மளை மாதிரி ஆட்களை எவனாச்சும் தேடி பிடிச்சி அதை மறைச்சி கட்டுவான். ஓகே, அவனை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு வெளியில காட்டாத அளவுக்கு சேஃப்டி பண்ணிப்பான். ஓகே, அப்படி சேஃப்டி பண்ணும்போது அந்த ஆன்மா எங்க வந்து பதில் சொல்லும் உங்களுக்கு?
அப்ப இந்த மாதிரி தேங்கால வந்து ஏன் விஜயகாந்த், எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மாவோட ஆன்மாவெல்லாம் வந்து வர வச்சு பேச முடியல? இப்போ அந்த ஆன்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க புனித ஆன்மாக்கள். ஓகே, நம்ம நாட்டுக்கே நம்மள வந்து தலைமை தாங்கி நாட்டு மக்களுக்கே தாயா இருந்திருக்காங்க. ஓகே, அப்போ அந்த அம்மா வாழல அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லுங்க, நீங்க வாழலன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவங்க வாழ்ந்து நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த ஆன்மக்கள் நம்ம ஏன் தொந்தரவு பண்ணணும்? நான் கேட்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? அந்த ஆன்மாக்கள் வந்து நல்லா வாழ்ந்திருக்காங்க. வாழாத ஆன்மாக்கள் ஒன்றும் இல்லை. அத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க, அத்தனை மக்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு தாயா நின்றுருக்காங்க. அப்போ அந்த ஆன்மாக்கு பித்த பிள்ளைங்க இல்லை, நம்ம தான் பிள்ளைங்க. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுலையும் அவங்க வந்து அச்சடிச்ச மாதிரி பதிஞ்சிருக்காங்க. ஏன் பதிஞ்சாங்க? அவங்க செஞ்ச நன்மை காரியங்கள் தான். அவங்க ஏன் பிரேதாத்மாவா அலையணும்? எதுக்கு அலையணும்? நீங்க சொல்றத வச்சு பாத்தீங்கன்னா நல்ல ஆத்மாக்கள் வந்து வராது, இந்த மாதிரி பிரேதாத்மாக்கள் தான் வரும். பிரேதாத்மாக்கள் அல்பாயில போயிருக்கிறவங்க தான். நான் அதுதானே சொல்றேன். நானு 10 வருஷம் ஆயிருக்கா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஆமா, ஓகே. 20 வருஷம் ஆயிருக்கா, நீ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 3 வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கா, சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா? 70 வயசு 80 வயசு எல்லாம் வச்சு எங்க அப்பாவை காட்டனாக்கா, அவர் நல்லா வாழ்ந்து என்ஜாய் பண்ணி பேரம் பேத்தி பார்த்து போயிருக்காயா? அவனை ஏன் திருப்பி ஆன்மாவிலையும் டிஸ்டர்ப் பண்ற? புரியுதா? நானு நல்லா இருக்கும் போது அவனை கவனிக்க வக்கில்ல. நல்லா இருக்கும் போது என்ன பண்ற? வயசாயிடுச்சு, என் பெத்தவன் வீட்டுல இருக்க கூடாது, என் பொண்டாட்டியை நான் பாத்துக்கணும், என் பொண்டாட்டியை நான் மதிக்கணும் சொல்லி கொண்டு போய் அனாதாசிரமத்துல விடுற. அப்படி இறந்த பேருக்கு எதுக்கு பிடிச்சி தூங்குற? ஏதாவது சொத்து கித்து கிடைக்குமான்னு பாக்குறாங்க போல. அதுக்குதான் ட்ரெண்டு. புரியுதுங்களா? அது கிடையாது. ஓகே, முதல்ல இருக்கும்போது அவங்களோட அருமை புரிஞ்சு நடந்துக்கணும், இறந்ததுக்கு அப்புறம் தேடக்கூடாது. ஸோ நீங்க 100% கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, என்னால பிரேத ஆத்மாவை வர வச்சு பேச முடியும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்லிட்டு இருக்கேன். அத்தனை மக்கள் முன்னாடி செய்ய முடியும். ஆனா நான் வந்து ஏமாத்துற மாதிரி இருந்தா நானும் அந்த 50 பேர்ல நானும் ஒருத்தையா உக்காந்து போயிருப்பேனே. சித்தர்கள் 100% இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம யாரும் அதை தேடி போறது இல்லைன்றீங்க. போயிட்டு இருக்காங்களே, இப்ப நிறைய மக்கள் போயிட்டு இருக்காங்களே. சித்தர்கள் சமாதிக்கு நிறைய மக்கள் கைட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லா மக்களுக்கும் இப்போ ஒருத்தர் கேளக்க சித்தர் பத்தி போட்டுட்டு இருக்காருல்ல, அவர் பத்தி அவரோட சேனல் வீடியோஸ் பாருங்க. 4 மணிக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்களோ அதுதான் சொல்றோம். பிரம்ம முகூர்த்தம் 4 மணிக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஒரு சித்தரை தான் நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சதை நினைங்க. நீங்க நினைச்சது ஒரு 11 நாள், எனக்கு நான் 10th நல்லா மார்க் எடுக்கணும், 4 மணிக்கு எந்திரி, நல்லா ஒரு 1/2 hour உக்காந்து அந்த மைண்ட் திங்கிங் கொண்டுட்டு வா, தியானம் பண்ணு. உன்னோட ஆத்மா எனர்ஜியா அதுக்கு அந்த லெவலுக்கு ப்ராசஸிங் போகும். எது? பிரபஞ்சம் இல்லை, பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகி உன்னோட ஆன்மா இருக்குல்ல, அது ஒரு எனர்ஜி பெறும். புரியுதுங்களா? பிரபஞ்சம் தூங்கும் நேரத்துல நம்ம கனெக்டிவிட்டியை அக்செப்டட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீ படிச்சு பாரு, 10th மார்க் எழுது, +2 மார்க் எழுது. நீ எப்படி மார்க் கம்மியா வாங்குறேன்னு நான் பாக்குறேன், சேலஞ்ச் பண்றேன். ஓகே, வேலை கிடைக்கல. ஓகே, ஒரு 48 நாள் 4 மணிக்கு கண்டினியூவா 4 மணிக்கு எந்திரி, எனக்கு நல்ல ஒரு கம்பெனியில, நான் எதிர்பார்க்குற கம்பெனியில வேலை கிடைக்கணும்னு பிரபஞ்சத்தோட விண்ணப்பம் வச்சு பிரார்த்தனை பண்ணு, தியானம் பண்ணு, விளக்கு ஏத்து. ஓகே, 10 நிமிஷம் அமைதியாக உக்காந்து அந்த தியானத்தில் வந்து நீ எந்த ஆஃபீஸு வேலை நோக்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கியோ அது திங்க் பண்ணு. உனக்கு 11 நாளில் வேலை கிடைக்கலன்னா நான் இந்த தொழிலே விட்டுறேன். சேலஞ்ச் பண்ணுறேன் மேடம். புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பிரபஞ்சத்தில். எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்க முடியாது. ஓகே, உன்னோட விதி டைம் நல்லா இருந்தா நீ நினைக்கிறது உனக்கு கிடைக்கும். அது நீ அச்சீவ் பண்ணுவ. நான் அச்சீவ் பண்ணல, நீ பண்ணிட்டு இருக்க. அப்ப நான் வழி காட்டுறதுக்கு யாருன்னா ஒருத்தர் வேணும்ல. கிளாஸ் எடுக்கிறதுக்கு வாத்தியார் இருந்தா தானே அந்த கிளாஸோட நுணுக்கங்கள் என்னன்னு தெரியும். நாளைக்கு அதை நீ யூஸ் பண்ண முடியும். கிளாஸ் எடுக்க வாத்தியாரே இல்லைனாக்கா நீ என்னத்தை படிச்சு கிழிக்க போற? ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. ஸோ வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களை கேள்வி கேட்டதுக்கு அவங்களுக்கும் நீங்க நிறைய விஷயங்கள் பதிலடி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி. நன்றி.